மிஸ் சமையல் கிச்சன். வாங்க இன்னைக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஆயில் ஊற்றிக்கோங்க. என்ன நல்லா காயட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ உளுந்து, 2 சோம்பு, அவ்வளோதான். இன்னும் பொரிஞ்சிருச்சு. இப்போது வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். கால் கிலோ காய்க்கு 2 ஆனியன் எடுத்துக்கலாங்க. நான் 1/2 கிலோ காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய், அதுக்கு 4 வெங்காயம் போட்டிருக்கேன், 4 தக்காளி. ஈக்குவலாக போட்டால் நல்லாயிருக்கும். அது நல்லா வதங்கணும். வதங்கினா தான் அந்த கிரேவி நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். இல்லைன்னா அப்படியே தனித்தனியாக தெரியும். வதங்கியாச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி அதையும் போட்டுக்கிறேன். உப்பு போட்டுக்கிறேன். 1/2 கிலோ உப்பு போட்டு வதக்கினா சீக்கிரம் காய் வெந்துடும். டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், நல்லா கலரி விட்டுக்கோங்க. வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் எடுத்து போட்டுக்கிறேன். இன்னும் அதிகமாக கிரேவி, இன்னும் வெங்காய தக்காளி அதிகம் பண்ணிக்கோங்க. அடியே இருந்து கலரி விடுங்க. குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் ஊற்றி மூடி வைக்கிறேங்க. ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வைங்க, மூடி போட்டு. ஆயிடுச்சு 10 மினிட்ஸ். இப்போ எடுத்துடுறேன். நல்லா வெந்துருச்சு. ஃபுல் ஹையில் வச்சுக்கோங்க. இருக்கிற கொஞ்சம் வாட்டர் கூட ட்ரை ஆகட்டும். நல்லா கலரி விடுங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. ஆயில் வேணும்னா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் எப்பவும் ஆயில் அதிகமாக ஊற்ற மாட்டேன். அதன் பிறகு தான் ஊற்று. எண்ணெய் ஊற்றினா ஒரு 5 மினிட்ஸ் இருக்கணும். என்ன ஸ்மெல் வரும். ஒரு வாட்டி கலரி விட்டுக்கோங்க. ரொம்ப கலராதிங்க, கத்திரிக்காய் குழஞ்சிரும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் ரெடிங்க. இப்போ கொத்தமல்லி தூவிக்கிறேன். சால்ட்டு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு சரியாக பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. பார்த்துக்கிட்டு இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. இப்போ இதை பிளேட்டுக்கு எடுத்துக்கிறேன். ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.